பிரைஸ் எல்லாம் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 43 அதிகாரம். இந்த 43 அதிகாரத்துல 7 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த புதிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? அந்த புதிய காரியங்களை செய்ய போகிற தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அப்படி என்று சொல்லி நம்ம பார்த்துவிட்டு இறுதியாக அந்த புதிய காரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஏசாயா 43 அதிகாரம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த ஷேரிங்ல. ஓகே, ஏசாயா 43 அதிகாரம். ஏசாயா 43 அதிகாரம். Behold the new things the Redeemer provides. மீட்பர் வழங்கும் புதிய காரியங்களை பற்றிக் கொள்ளுங்கள் அல்லது பிடித்துக் கொள்ளுங்கள். மீட்பர் வழங்க போகிற புதிய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில புதிய விஷயங்களை ஆண்டவர் செய்ய போகிறாரு. அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்பதுதான் மெசேஜா இருக்கிறது. இதுல வந்து 28 வசனங்கள் இருக்குதா. இது 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 1 - 7 வசனங்கள்ல தேவனுடைய மீட்கும் பிரசன்னத்தை முதலாவது அதுல பார்க்கிறோம். தேவனுடைய மீட்கும் பிரசன்னம். இரண்டாவது பகுதி ஏசாயா 43 அதிகாரம் 8 - 13 வசனங்கள்ல மீட்பருடைய மீட்பர் குறித்து நம்ம கொடுக்க போகிற சாட்சிகள். அங்க மீட்பர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த மீட்பருடைய குறித்து நம்ம கொடுக்க போகிற சாட்சிகள். மூன்றாவது பகுதி அது 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் புதிய தொடக்கத்தை வழங்கும் மீட்பர். அடுத்தது 22வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் மீட்பரின் இலவச கிருபை அப்படி என்று சொல்லி 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதல் பகுதி தேவனுடைய மீட்கும் பிரசன்னம். இரண்டாவது மீட்பருக்காக கொடுக்கப்படுகிற சாட்சிகள். மூன்றாவது புதிய தொடக்கத்தை வழங்கும் மீட்பர். நான்காவது மீட்பருடைய இலவச கிருபை. ஆங்கிலத்தில் பார்க்கும் போது the redeemer, the behold the new things the redeemer provides. Isaiah 43 1 - 28 verses. For the first subdivision is God's redeeming presence. That is Isaiah 43 1 - 7. Then the witness of the Redeemer 8 - 15. The Redeemer who makes a new ways 16 - 21. And the free grace of the Redeemer. So today we are going to see this Isaiah 43 and the subdivisions are in the way of 4 subdivisions. முதலாவது இந்த காரியங்களை பார்க்கும்போது தேவன் நமக்கு இந்த 1 - 7 வசனங்களில் பார்க்கும்போது 5 ஆசீர்வாதத்தை முதலாவது கொடுக்கிறார். இந்த 5 தேவனுடைய மீட்கும் பிரசன்னம் நமக்கு 5 ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக 7 வசனம் நமக்கு சொல்லுகிறது. முதல் 7 வசனங்களில் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு 7 ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அது என்ன ஆசீர்வாதம்? தேவனுடைய பிரசன்னமானது கொண்டு வருகிற ஆசீர்வாதம். முதலாவது மீட்பின் ஆசீர்வாதம். இரண்டாவது பாதுகாப்பின் ஆசீர்வாதம். மூன்றாவது இரட்சிப்பு மற்றும் பரிசுத்தத்தின் ஆசீர்வாதம். நான்காவது அன்பு மற்றும் மரியாதையின் ஆசீர்வாதம் அல்லது கனத்தின் ஆசீர்வாதம். ஐந்தாவது மறுசீரமைப்பு மற்றும் மகிமையின் ஆசீர்வாதம். இந்த 5 ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்? தேவனுடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையிலே செயல்படும் போது இந்த 5 ஆசீர்வாதங்களை முதலாவது கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அது தேவனுடைய மீட்கும் பிரசன்னம். தேவன் நம்மளை மீட்டு ரட்சிக்கும் பொழுது அந்த பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. அவரது மீட்பு நமக்கு அடையாளத்தை அளிக்கிறது. முதலாவது அவருடைய பிரசன்னம் நமக்கு அமைதியை தருகிறது. மூன்றாவது அவருடைய பரிசுத்தம் நமக்கு நோக்கத்தை தருகிறது. நான்காவது அவருடைய அன்பு நமக்கு கனத்தை தருகிறது. அவருடைய மறுசீரமைப்பு நமக்கு நம்பிக்கையை தருகிறது. இந்த 5 காரியத்தையும் முதலாவது தேவன் நம்முடைய மீட்பின் பிரசன்னத்தினால தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த மீட்பின் பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. முதலாவது மீட்பின் ஆசீர்வாதம் ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனத்தில், இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்ல அழைத்தேன், நீ என்னுடையவன். அதாவது அவரது மீட்பு உங்களுக்கு அடையாளத்தை தருகிறது. லேடிஸ் நம்ம எப்போதும் நம்ம சொல்றோம், நான் வந்து அடையாளமே இல்லை, எனக்குன்னு ஐடென்டிட்டியே கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிட்டதுலேருந்து நான் ஐடென்டிட்டியை இழந்துட்டேன்னு கூட சொல்லுவோம். நான் குடும்பத்துக்காக வாழ்றேன், கணவருக்காக வாழ்றேன், இப்படியாக நான் யார் என்பதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம அநேக டயத்தில் சொல்லுவோம். நான் படிக்கிற காலத்தில் நான் இப்படி இருந்தேன், நான் எங்கள் அம்மா வீட்டில் இப்படி இருந்தேன், நான் திருமணம் செய்து கொண்டு வந்து என் குடும்பம் உருவான பிறகு நான் என்னையே மறந்துட்டேன், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம அநேக டயத்தில் ஜென்ஸை விட லேடிஸ் அடிக்கடி நம்ம சொல்றது இல்லை, நினைக்கிறோம் அடிக்கடி. அப்படி நினைக்கும் போது ஆண்டவன் நமக்கு சொல்கிறாரு, அவரே நமக்கு அடையாளத்தை கொடுக்கிறார். அவர் அடையாளம் யாரு? நம்ம சிருஷ்டித்த இஸ்ரவேல், அவர் நம்மளை சிருஷ்டித்த கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஸோ அவரது மீட்பு நமக்கு அடையாளத்தை அளிக்கிறது. நம்ம எல்லாரும் மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது
அதுவே அது பெரிய அடையாளமாக இருக்கு. அதனால நம்ம அடையாளமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்கள் நீங்கள் தேவன் உங்களை கண்ணோக்கி பார்த்ததால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அடுத்தது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை இங்க பார்க்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்துல அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது. முதலாவது நம்ம ரட்சிக்கப்படும் போது நம் அடையாளத்தை நாம் மீட்டெடுக்கிறோம். நம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு மீட்பின் அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் மீட்பின் அடையாளத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அமைதியை குழைக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தண்ணீரை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும், ஆறுகளை போன்ற வியாதிகளாக இருந்தால், அக்னியை போல நமக்கு எதிராக வருகிற சூழ்ச்சிகளாக இருக்கலாம், அது எல்லாம் மட்டும் தேவனுடைய பிரசன்னம் நம்ம என்ன செய்கிறது பார்க்கும்போது பாதுகாப்பை அளிக்கிறதாக இருக்கிறது. அடுத்த ஆசீர்வாதம் ரட்சிப்பு மற்றும் பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தன் 3வது வசனம் 43:3, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாக உன் தேவனாக கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவும் சேபாயும் கொடுத்தேன். அப்படி என்றால் தேவனுடைய பரிசுத்தம் உங்களுக்கு நோக்கத்தை தருகிறது. நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நோக்கத்தை நமக்கு தருகிறது. அந்த நோக்கத்தை கொடுக்கும்படியாக நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக வேண்டி பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஜெயித்து கொடுத்திருக்கிறார். எதையெல்லாம் ஜெயித்தார்? எகிப்தை ஜெயித்து கொடுத்தாரு, எத்தியோப்பியா ஜெயித்து கொடுத்தாரு, சேபாவை ஜெயித்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு எதிராக செயல்பட்ட அனைத்து காரியத்தையும் அவர் எடுத்து கொடுக்கிறாரு. நமக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து காரியத்தையும் நமக்கு எடுத்து 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 கொடுக்கிறாரு. நமக்கு எதிராக இருந்த எகிப்தியாக இருக்கலாம், எத்தியோப்பியாக இருக்கலாம், சேபாவாக இருக்கலாம், இந்த காரியத்தை எல்லாம் நம்ம இருந்து விடுதலை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து நம்முடைய வாழ்க்கையில நோக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. 4வது அன்பு மற்றும் கனத்தையும் கொடுக்கிறாரு. ஏசாயா 43 அதிகாரம் 4வது வசனம், நீ என் பார்வைக்கு அருமையான படியால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உனக்கு ஈடாக ஜனத்தையும் கொடுப்பேன். அவரது அன்பு நமக்கு மதிப்பை தருகிறது. அநேக நேரத்தில் நமக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முக்கியமா இதெல்லாம் லேடிஸ் தான் அநேக டயத்தில் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம 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 லேடிஸா இருக்கிறதுனாலே, நம்ம பெண்களாக இருக்கிறதுனாலே நமக்கு கிடைக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கணவரும் கொடுக்கல, சில டயத்தில் பிள்ளைகள் கொடுக்கல, சில டயத்தில் பெற்றோரும் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்ப அந்த மாதிரி டயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அவரை சிநேகித்ததுனால நமக்கு அவர் கனத்தை கொடுக்கிறாரு. அதனால அந்த மதிப்பு நீங்க ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொள்கிறீங்க. அடுத்தது மறுசீரமைப்பு மகிமையை அளிக்கிறாராம். ஏசாயா 43 அதிகாரம் 5-7 வசனங்கள் எப்படி மறுசீரமைப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, நமக்கு அநேக டயத்தில் நினைக்கிறோம், நான் பலவற்றை இழந்து விட்டேன், அது இனி கிடைக்க போறதில்லை, இழந்ததுதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதனால் நான் கூட்டி சேர்ப்பேன், எதையெல்லாம் உனக்கு கொடுக்கப்படவில்லையோ அது கொடு என்று சொல்வேன், எதையெல்லாம் உனக்கு வைக்கப்படவில்லையோ அதனால் வைத்து விடுங்கள் என்று சொல்வேன். அதன் மூலமாக நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன், அவர்கள் எல்லாம் உனக்காக கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் கூட்டி சேர்ப்பாரு, வரப்பண்ணுவாரு, நமக்காக பங்கை வைப்பாரு. நம்ம அவருடைய மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்ட நமக்காக எல்லாவற்றையும் கொண்டு வா என்ற கட்டளை இடும்போது அனைத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, இழந்ததை மறுசீரமைப்பு செய்கிறாரு. இப்படியாக ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம கடந்து போனோம்னா, முதலாவது அவர் 5 ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் எல்லா விசுவாசிகளும் கொடுக்கிறாரு. சோ அவருடைய மீட்பு நமக்கு அடையாளத்தை அளிக்கிறது, அவருடைய பிரசன்னம் நமக்கு அமைதியை தருகிறது. எந்த தண்ணீர்கள், ஆறுகள், அக்னி எது வந்தாலும் நமக்கு ஒரு அமைதியை தருகிறது. அவருடைய பரிசுத்தம் நம்ம நோக்கத்தை தருகிறது, நாம பரிசுத்தமா வாழ வேண்டும் அப்படி என்ற நோக்கத்தை தருகிறது. அவருடைய அன்பு, நம்ம மேல் வைத்த அன்பு நமக்கு கனத்தை தருகிறது. யார் வேணா நம்ம அன்பு வைக்காம தள்ளி விடலாம், ஆனால் அவருடைய அன்பு நம் கனத்தை தருகிறது. நம்ம யார்கிட்டையும் அன்பு போய் எதிர்பார்க்க வேண்டாம், அவருடைய அன்பை எதிர்பார்க்கும் போது நமக்கு கனத்தை தருகிறார். அவருடைய மறுசீரமைப்பு நம் வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த நம்பிக்கையோடு நாம இந்த உலகத்தில் வாழும்படியாகவே தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது
நீங்க பார்க்கும்போது ஆம், தேவனுடைய பிரசன்னத்தில் 5 ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். எதிர்காலத்தை பற்றி அதனால பயப்பட தேவையில்லை. நீங்க இந்த இந்த தேவ பிரசன்னத்தின் மூலமாக இந்த 5 ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதுனால 5 காரியங்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவன் என்ன செய்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து விடுதலை கொடுத்தாரு. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. மறக்கப்பட்ட உணர்வு உங்களுக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று ஏசாயா 43 அதிகாரத்தில் சொல்றாரு. நான் மறந்துட்டாங்க எல்லாரும் நீங்க சொன்னாதீங்க. ஆண்டவருக்கு உங்க பேர் தெரியும். மூன்றாவது, கஷ்டம் அல்லது நோயை எதிர்கொள்ளும் பொழுது நீங்க பயப்படாதீங்க. தானியேல் நண்பர்களைப் போல தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஒரு அடையாளம் தெரியாதபடிக்கு விடுதலை கொடுத்து விடுவாரு. பயனற்றதாக உணர வேண்டாம். இயேசுவே உங்களுக்காக சிலுவையில மரித்தாரு. அதற்குரிய மதிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐந்தாவது, வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுங்கள். அவருடைய கிருபை மற்றும் நன்மைக்கு சாட்சியாக வாழுங்கள். இந்த 5 ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கிறது. அடுத்து பகுதி, இரண்டாவது பகுதி, மீட்பின் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நம்மை மீட்டு ரட்சித்தவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதை தான் 43 அதிகாரம் 8லிருந்து 13 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 8லிருந்து 13 வசனத்துல நம்மை மீட்டு ரட்சித்தவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்ம மீட்டு ரட்சித்தவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். 5 விதமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருப்பதனால 5 விதமான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள முடியும். பயப்பட தேவையில்லை. மறக்கப்பட்டதாக உணர தேவையில்லை. நோயையோ பணமின்மையை கண்டு எதிர்கொள்ள பயப்பட வேண்டாம். பயனற்றதாக உணர வேண்டாம். வாழ்க்கையின் அர்த்தமே இல்லைன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் அர்த்தம் உண்டு. ஏனென்றால் நம் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட நாம் எப்படியாக சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதை 8லிருந்து 13 வசனத்தில் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் என்றால், அதாவது தேவன் தம்முடைய ஜனத்தை ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்கு அழைக்கிறாரு. நம்ம முதலாவது சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது திறக்கப்படாத வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் என்றால் உலக காரியத்தை பார்த்துட்டு இருப்போம். அதனால் தேவனுக்கு சாட்சியா இருக்க முடியாது. குருட்டாட்டமாக வாழ்வோம். அதனால ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தை நீக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம் கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் நம்ம சாட்சிகளாக இருக்க முடியும். அதனால ஏசாயா 43 அதிகாரம் 8வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்கு அழைக்கிறாரு. நம்ம எங்கெல்லாம் குருட்டாட்டமா இருக்கோம், எங்கெல்லாம் நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை என்று சிந்தித்து பாருங்கள். சில இடத்துல நமக்கு நல்ல ஆவிக்குரிய விதமா சிந்திப்போம். சில இடத்துல அப்படி சிந்திக்க முடியாம நம்ம சொந்த காரியத்திலே மழுங்கி போய் ஜனங்க இப்படி சொல்லிட்டாங்க, மனுஷங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி என்று சொல்லி கலங்கி அதுலேருந்து வெளியில வரக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாம இருட்டிலே உட்கார்ந்துரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தமிழ் ஜனங்களை ஆவிக்குரிய விழிப்புணர்வா இருக்கும். நம்ம விழித்திருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரி ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்கு அழைக்கிறார் 8வது வசனத்துல. அடுத்த தேவன் தமிழ் ஜனங்களை சாட்சியாக நிற்கும்படி அப்புறம் கட்டளையிடுகிறாரு. ஆவிக்குரிய விழிப்புணர்வு வந்த உடனேயே நீங்க சாட்சிகளா இருக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அது கஷ்டமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம், சில வேளை அவமானமா கூட இருக்கலாம். ஆனா அதுல கூட ஆவிக்குரிய விதமாக பார்க்கும்போது அதிலே நீங்க சாட்சியாக நிற்கும்படியாக நீங்க புரிந்து கொள்வீங்க. அதே ஒரு சாட்சியாக உங்களுக்கு மாறிவிடும். ஆகவே தேவன் தமிழ் ஜனங்களை சாட்சியாக நிற்கும்படி கட்டளையிடுகிறார். 9லிருந்து 12 வசனத்துல. மூன்றாவது, உண்மையான தேவன் இரட்சகர் மற்றும் மீட்பர் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட உண்மையான தேவனாக இரட்சகர் மீட்பருக்கு நம்ம உண்மையான தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதை நம்ம 8லிருந்து 15 வசனத்துல 4 வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். 8வது வசனம், கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனங்களையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். கண்ணு இருக்கு, ஆவிக்குரிய கண்ணில மாம்ச பிரகாரமா கண்ணு நல்ல உலக காரியத்தை எல்லாம் பார்க்குது. ஆனா ஆவிக்குரிய கண்ணை பார்க்க முடியல. உலக சத்தத்தை எல்லாம் கேட்குது, மனுஷ சத்தத்தை எல்லாம் கேட்குது. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்குவதற்கோ தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்வதற்கோ காது திறக்கப்படல. இப்படிப்பட்ட இருக்கிற ஜனங்களை வாங்கப்பா, வாங்க, புறப்பட்டு வாங்க. நீங்க குருடரா இருந்தது போதும், செவிடரா இருந்தது போதும், தேவன் கிட்ட வாங்க. அவர் உங்களுக்கு குருட்டாட்டத்தை நீக்கி போடுவார். நானே அவருடைய நீங்கள் உணர்ந்து 10வது வசனம், நானே அவருடைய நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தனம் நீங்கும் போது செவிட்டுத்தனம், விருத்த சேதனை செய்வீங்க. இருதயத்தை விருத்த சேதனை செய்ய வேண்டும் சொல்லி பார்க்கும்பொழுது மாம்ச விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம். இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யும் பொழுது நம்முடைய செவிகள் திறக்கின்றன, தேவ வசனம் நமக்குள்ள கடந்து வருகிறது, இருதயம் பரிசுத்தப்படுகிறது. இதுவே நம்முடைய
குருட்டாட்டத்தை நீக்கி விடுகிறது. நீங்கின உடனே நாம நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் அப்படி என்றால் இது தாசன் என்று இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுறாங்க. முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன் பிதாவுக்கு சாட்சியாக இருந்தார், பிதாவுக்கு சித்தத்தை செய்தாரு. அதுக்கப்புறம் நாமளும் தேவன சித்தத்தையும் இயேசுவினுக்கு கிரியைகள் நடத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமளும் இயேசுவே முதலாவது சாட்சி, அவரை பின்பற்றுகிற நாமளும் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகவே சொல்றேன், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து, நான் யாரு, நானே மீட்பர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, அவரை போல தேவன் யாருமே இல்லை என்பதற்கு இயேசு கிறிஸ்து சாட்சி, நாமளும் சாட்சியாக இருக்கும். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை, அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் ரட்சகர். வேறு எந்த தேவனும் தன் 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 சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்து ஜனங்களை ரட்சித்தார் என்று சொல்லி ஒரு தேவர் கூட இந்த உலகத்தில் இல்லை. நானே அறிந்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே இந்த சாட்சிகளாக இருங்கள், நீங்கள் எனக்கு சாட்சி. இந்த வசனத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பார்க்கும்போது, உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவில் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து நமக்கு சாட்சிகளாக இருங்கள். இதே தான் எடுக்கிறார், சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லி ஏசாயா 43:10 குறிப்பிட்ட வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே தன்னுடைய சீஷர்களை எல்லாம் அழைத்து பரிசுத்த ஆவி உங்கள் வரும்பொழுது, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களால இந்த சாட்சிகளாக இருக்க முடியவில்லை. தங்களுடைய மாம்சத்தினால செயல்படுவதனால, ஆவியின் துணை இல்லாமனால அவங்க சாட்சியாக இருக்க முடியவில்லை. அவங்க விக்கிரக வணக்கத்தில் வணங்கினதுனால அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. இந்த தருணத்தில் அவங்க விடுவிப்பார் யாரும் இல்லாம கஷ்டமாக சாட்சியாக வாழ முடியாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தற்பொழுதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் நம்ம பாவங்களுக்கு மரித்து உயிர் தெழுந்ததுனால பிதாவிடம் இருந்து அவர் அருளிய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், எருசலேமில் நமக்கு இருக்கிற இடம் யூதா என்று நம்மளை சுற்றி இருக்க அண்டை அயலத்தார் சமாரியாவிலும் இன்னும் கொஞ்சம் அடுத்த டிஸ்டன்ஸ் பூமியின் கடைசி பரியந்தம். ஸோ நம்முடைய ஒரு மனுஷனுடைய சாட்சி அநேகருக்கு பிரதிபலனை கொடுக்கும், அநேகரை ரட்சிப்புகளாக நடத்தும். அப்படித்தான் அந்த 11 அப்போஸ்தலரை கொண்டு உலகத்தையே தேவன் அசைத்தாரு. அது கூட காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியின் பலம் கொண்டாங்க. எருசலேம்ல இருந்து யூதேயாவுக்கு போனாங்க, யூதேயாவில இருந்து சமாரியாவுக்கு போனாங்க, சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் கடந்து போய் சாட்சிகளா இருந்தாங்க. அப்படிதான் நாம் எல்லோரும் இருக்கிற இடத்துல சாட்சிகளாக இருக்கணும் அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்க ஒருவேளை வீட்டிலேயே இருக்கலாம், ஆனா அங்கேயும் உங்களால சாட்சிகளாக வாழ முடியும். நீங்க ஸ்கூல்ல வேலை செய்யலாம், அந்த இடத்துல சாட்சிகளாக நீங்க வாழுங்க. அதே மாதிரி நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யலாம், அந்த இடத்துல சாட்சிகளாக இருக்க முடியும். உங்களுக்கு சாட்சிகளாக இருக்க முடியாத அழைக்கப்பட்டிருக்கிறாரு. உங்களை கொண்டு போற இடம் எல்லாமே தேவன் உங்களுக்கு சாட்சியாக வைக்க முடியாதான் வந்திருக்கிறாரு. அடுத்தது பகுதி ஏசாயா 43:16-21 புதிய தொடக்கத்தை வழங்கும் மீட்பர். அப்படி நம்ம சாட்சிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் புதிய தொடக்கத்தை கொடுப்பாரு. இந்த நம்ம சொன்ன வசனத்தின் படியாக அப்போஸ்தலர் 1:8 படியாக 10 நாட்கள் அவங்க காத்திருந்து பெந்தெகோஸ்தே நாளில் அபிஷேகத்தை பெற்ற உடனேயே பேதுருவுக்கு புதிய வாசல் திறக்கப்பட்டது. எல்லாருக்கும் முன்பாக அந்த வாசல் ஆலயத்துக்கு போகும்போது பிறவி முடவனாக இருந்தவனை எழுந்து துதிக்கு நடக்க வச்சாங்க. அதுதான் முதல் அற்புதம். அதை கண்டு எல்லாரும் அவர்கள் பற்றி கொண்டார்கள். நீங்க தான் இது செஞ்சீங்களா? நாங்க இல்லப்பா, நீங்க சிலுவையில மரித்து நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை செய்து சொல்லும் பொழுது அநேகர் இப்ப நாங்க அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. நீங்க நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள் என்று சொல்றாங்க. அநேகர் அந்த நாள்ல ஞானஸ்தானம் பெறுகிறாங்க. 3000க்கு மேற்பட்ட ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். புதிய வாசல் திறந்தது. அதே தான் சொல்ல வராங்க இந்த இடத்துல. அதாவது புதிய தொடக்கத்தை வழங்கும் மீட்பர். நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சின்ன விஷயத்துல சாட்சிகளா இருந்தா கூட நிச்சயமான புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்திருப்பாரு. நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்தாரோ அப்பொழுதெல்லாம் நீங்க தேவனுக்கு சிறிய காரியத்திலோ பெரிய காரியத்திலோ சாட்சிகளாக இருந்திருக்கீங்க. அந்த சாட்சிகளாக இருந்த நோக்கத்தினால் தான் புதிய தொடக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற நம் எல்லாருக்கும் நடந்தது. பேதுருக்கும் யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலருக்கு மாத்திரமல்ல, தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு நாம் எங்கெல்லாம் சாட்சிகளா இருக்கிறோமோ அங்கெல்லாம் புதிய காரியத்தை ஆண்டவர் வழங்குகிறாரு. புதிய தொடக்கத்தை வழங்கும் மீட்பர் என்று சொல்லி ஏசாயா 43:16-21 பார்க்க போகிறோம். அதுல அந்த அந்த வசனங்களை 16-21 3 காரியத்தை பார்க்க போகிறோம். மீட்பர் ஒரு புதிய வழியை உருவாக்குகிறார்.
மீட்பர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். மீட்பர் சாத்தியமற்றதை நமக்கு வழங்குகிறார். எப்பொழுது இதெல்லாம் நடக்கும்? நம்ம சாட்சிகளாக நிற்கும் போது மாத்திரமே தான் நடக்கும். நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இல்லாத பொழுது இந்த காரியத்தை எதிர்பார்க்கவே முடியாது. நான் எனக்காக வாழ்றேன், என் குடும்பத்துக்காக வாழ்றேன், என் தேவனுக்காக நான் எதையும் செய்ய விரும்பல, நான் உலகத்தோடு ஒத்து போறேன், நான் தேவனுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா தேவனை விட்டுடுவேன், நான் சாட்சியா இருக்க மாட்டேன். என் நடத்தையில சாட்சியா இருக்கணும், உன் கிரியையில சாட்சியா இருக்கணும், உன் பேச்சில சாட்சியாக இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில சாட்சியாக இருக்க வேண்டும், உன்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும், உன்னுடைய நடக்கையிலே மாற்றம் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய கனியை வெளிப்படுத்த வேண்டும். இவையெல்லாம் சாட்சிகள். உங்கள் வாயால பேசி இயேசுவை பிரசங்கிப்பதை விட உங்கள் செய்கையால இயேசுவை பிரசங்கிங்கள். வாயால அதுக்கப்புறம் பிரசங்கிங்க. இப்படியாக ஜனங்களை நடத்தும் பொழுது தேவன் நமக்கு என்ன செய்வார்? புதிய வழியை உருவாக்குவார், புதிய காரியத்தை செய்வார், சாத்தியமற்றதை நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல ஏசாயா 13 அதிகாரம் 16 இருந்து 21 வசனத்தில் சொல்றாங்க. முதலாவது, மீட்பர் ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். ஏசாயா 43 அதிகாரம் 16 இருந்து 21 வசனங்கள். எப்படி புதிய வழியை உண்டாக்குவார்? சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீரிலே பாதைகளையும் உண்டாக்குவார். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திருக்கூடாதபடி ஒருமித்து விழுந்து கிடக்க ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இது எங்க ஆண்டவர் செய்தார்? எகிப்தில் இருந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பின்னாலே ஓடி வருகிற பார்வோனிலிருந்து தப்பித்து காப்பாற்றும்படியாக ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பி செங்கடலை திறக்கிறாரு. அதுல ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போறாங்க. அவங்க எகிப்தின் கடந்து மறுகரையை சேர்ந்த உடனே அவர்களை பின்னோக்கி வந்து அவர்கள் அபகரிக்கும்படியாக பின்னிட்டு வந்து அவர்களை எகிப்தியர்களை தண்ணீர் மூழ்கி அழித்தது. தண்ணீர் திரும்பி வந்து ஒரு திரி அணைகிறது போல ஆண்டவர் அணைத்தார். இன்று கண்ட எகிப்தியர் என்றென்றைக்கு காண்பதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படியாக புதிய வழி ஆண்டவர் உருவாக்குவார். அந்த புதிய வழியில பழைய பிரச்சனை நீங்க நிச்சயமாக காண மாட்டீங்க. பழைய பழைய காரியங்கள், பழைய பிரச்சனைகள், பழைய இடர்கள், பழைய பழைய விதமாக நீங்கள் நுறுக்கப்பட்ட துன்புறுத்தப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை செய்யப்படுவீங்க ஆண்டவர் சொல்றாரு. அதுவோ புதிய வழியை உருவாக்குவாரு. அடுத்தது, மீட்பர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஏசாயா 43 அதிகாரம் 18 இருந்து 19 வசனங்கள். முந்தினவரை நினைக்க வேண்டாம், பூர்வமானை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அறியீர்களான வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட சில டயத்தில் நம்ம பாடுகளுக்குள்ள கடந்து போகிறோம். அப்ப நம்ம திருப்பி திருப்பி அதையே நினைச்சுக்கிறோம். எங்க போனா நமக்கு இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க நினைச்ச அந்த மனுஷன் நமக்கு அப்படி பண்ணிட்டாங்க, ஏதாவது காரியம் செய்யும் பொழுது இந்த காரியத்தில் நமக்கு முன்பாகவே தோல்வி வந்துருச்சு, இப்படியா நம்ம பழசையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றது, பழசை நினைக்காதீங்கப்பா, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீ நினைச்சு பார்க்காத இடத்திலிருந்து புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று. அப்ப அந்த புதிய காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் திறந்திருந்தா தான் ஏற்றுக்கொள்ள முடியும். சோ அதனால நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும், இருதயம் திறந்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் செய்கிற புதிய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரவில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஆண்டவர் புதிய காரியம் செய்யும் பொழுது எதையெல்லாம் காஞ்சி போச்சு, எதிலெல்லாம் பூ பூக்காது, எதையெல்லாம் கைவிடப்பட்டுச்சோ அங்கெல்லாம் பூ பூக்கும், அந்த இடத்துல தண்ணீர்கள் ஓடும், அந்த இடத்துல பசுமை வளரும். எது எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிற இடத்துல பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து, உன் மீட்டர் சாத்தியமற்றதை வழங்குவார். அல்லேலூயா. 43 அதிகம் 20 இருந்து 21 வசனங்கள். நான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தரவில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுசரப்புகளும் கோட்டான் கொன்று என்னை கனம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களை துதியை சொல்லி வருவார்கள், துதியை சொல்லி வந்து தேவனுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். ஏனென்றால் மீட்பர் சாத்தியமற்றதை வழங்குவாரு. மற்ற ஜனங்களுக்கு அது நடக்கவே நடக்காது, பயங்கரமான சூழ்நிலையா இருக்கும். மற்ற ஜனங்களுக்கு நடக்காததுனால அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டு இருப்பாங்க. இது எங்களுக்கு கிடைக்காது, கிடைச்சது கூட இழந்துட்டோம்னு சொல்லி ஓடுவாங்க. ஆனால் நமக்கு அப்பதான் அந்த இடத்துல புதுசா செய்வார். ஆச்சரியமா இருக்கும். நம்ம முன்பு இருந்தவங்களுக்குள்ள ஓடி போயிட்டாங்க, இனி நடக்காதுன்னு சொல்லி சொல்லி கதறாங்க. ஆனா எதுவுமே இல்லாத எனக்கு அதே இடத்துல புதிய காரியத்தை செய்கிறார் என்று. அதுதான் தேவன் செய்கிற செயல். பார்ப்பவர்கள் ஆச்சரியப்படும்படியாக இருந்ததே நாங்க இழந்துட்டோம், ஆனா உனக்கு இந்த இடத்துல புதுசு செய்யறாரு, சாத்தியமற்றதை உனக்கு செய்கிறாரு என்று சொல்லி ஆச்சரியப்படும் விதமாக ஆண்டவர் செய்தனால தேவனை நாம ஏன் இதெல்லாம் செய்கிறாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி, நாமெல்லாம் தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு துதி செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அதோட முக்கிய கருப்பொருள் என்னவென்றால், வாழ்க்கை வறண்டதாகவோ அல்லது தரிசையாகவோ உணரும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தை புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும், அளிக்க முடியும். அந்த டயத்தில் நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க, இருதயத்தில் உங்களை ஊக்குவிக்க யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு எல்லாருமே என்னை சூழ்ந்து கொண்டு ஒரு சிங்கத்தை போல ஒரு காண்டாமிருகத்தை போல எதிராக இருக்காங்க, நீங்க உட்காரும் போது ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் புத்துணர்ச்சி அளிக்க முடியும், எதிர்பாராத பாதைகளை திறக்க முடியும், நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் புதுப்பித்தலை கொண்டு வர நிச்சயமாக
உருவாக முடியும் எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கும்போது. திருப்பி இதெல்லாம் நடந்த போது திருப்பி அவரை துதி செலுத்துவீங்க, திருப்பி அவர் சாட்சிகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. நடைமுறையாக 7 காரியங்களை பார்க்கலாம். இறுதியாக நான் சொல்லி முடிக்க வைக்க போகிறேன். இந்த புதிய காரியத்தை நடைமுறை பாடம் என்றால் கடந்த காலத்தை பற்றி இந்த புதிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த கடைசி இறுதி செய்திக்கு இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். நான் இப்போ ஆண்டவர் புதிய நம்ம முதல்ல எப்படி தொடங்கினோம்னு சொல்லி பார்க்கும்போது மீட்பர் நம்ம மீட்பர் புதிய காரியங்களை புதிய ஆசீர்வாதங்களை செய்கிறாரு அப்படி சொல்லி நம்ம மீட்பர் யார் என்று முதலாவது தெரிந்து கொண்டோம். அந்த மீட்பர் யார் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நம்ம 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொன்னாங்க. அந்த பிரசன்னம் என்ன? தேவனுக்கு இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ்வது, அவருடைய வேத வசனத்துக்குள்ளாக வாழ்வது, அவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக வாழ்வது, பரிசுத்தாவின் வழிநடத்தல வாழ்கிறவர்களுக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று முதல் 7 வசனங்களை பார்த்தோம். அடுத்தது தேவனுக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை 21:8 21 பார்த்தோம். அடுத்தது சாட்சிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்கிற புதிய காரியங்கள் என்ன என்பதை பார்த்தோம். எங்க பார்த்தோம்? கிட்டத்தட்ட 22 வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல கடந்து வரும்போது கடந்த காலத்தை பற்றி கொள்ள வேண்டாம், அவரது வேலையை உயிருள்ள மற்றும் புதியது என்று மாற்றத்துக்கும் ஆவிய புதிய வேலைக்கும் திறந்திருங்கள். கடந்த காலத்தை பற்றி கொள்ளாதீங்க, அவரது கிரியை உயிருள்ளது மற்றும் புதியது. மூன்றாவது, கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை வாக்குத்தத்தம் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். என்ன புதிய உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கை கல்லிலே எழுதப்படவில்லை, இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம புதிய தொடக்கத்துக்குள்ளாக தொடங்கியிருக்கோம். அதனால புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான்காவது, தேவனுடைய பிரசன்னம் உயிரற்ற பாலைவனங்களை மாற்றுகிறது. ஐந்தாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் நிரம்பி வழிகிறது. நீங்க பெற்றுக்கிட்ட ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு. இந்த ஜனத்தை இறக்கன்று எங்க ஏற்படுத்தினேன்? அதாவது நான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தாகத்துக்கு உணாந்திரத்தில் தண்ணீரை அவாந்தர ஆறுகளை உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்பங்களும் கோட்டான் குஞ்சுகள். இப்ப காட்டு மிருகங்கள் வலு சர்பன் கோட்டான் குஞ்சு எதை குறிப்பிடுகிறது என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி அது பிறருக்கு கடந்து போகிறதாம். ஸோ இந்த இந்த 5 காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். நமக்கு எப்போ செய்கிறாரு? புதிய காரியத்தை ஆண்டவர் நம்ம செய்யும் பொழுது கடந்த காலத்தை பற்றிக்கொள்ள வேண்டாம், அவரது கிரியையில் உயிருள்ளது மற்றும் புதிதானது. அதனால மாற்றத்துக்கு ஆவியானவருடைய புதிய கிரியை திறந்திருங்கள். நீங்க கர்த்தருக்கு நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வாக்குத்தத்தம் நம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பிரசன்னம் உயிரற்ற காரியங்களை மறிச்சு போற்ற காரியங்களை பாலைவனங்களை மற்றும் மாற்றுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். இறுதி பகுதிக்கு வருகிறோம். ஏசாயா 43:22-28 மீட்பெரும் இலவசமான கிருபை அப்படி சொல்லி முடிக்கிறார். மீட்பர் என்ன கொடுத்துருக்காரு? நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தவர். எப்படி அதை ஆசீர்வாதம் இலவசமா கிருபைனால் நமக்கு அதெல்லாம் கொடுத்திருக்கிறாராம். ஏசாயா 43:22 ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய், உன் பாவங்களா என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களா என்னை வருத்தப்படுத்தினாய். நம்ம ஒரு காலத்தில் இப்படிதான் இருந்தோம். பாவத்தினால் தேவனை சங்கடப்படுத்தணும், அக்கிரமம் செய்து வருத்தப்படுத்தணும், அவரை கொடுத்து அவரை கூப்பிடவே இல்லை. அதே மாதிரி நம்ம உலகத்துக்குள்ள போன தேவன் உண்மை உள்ள தேவன் யார் என்று சொல்லி நோக்கி கூப்பிடவே இல்லை. அப்படி இருந்தா கூட ஆண்டவர் சொன்ன, நானே உன் மீறுதல்களையும் என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரு. ஒரு காலத்துல மீறுதல் இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த மீறுதலை குலைத்து போட்டார். பாவங்களை இனி நினைக்க மாட்டேன், நானே மறந்துட்டேன், நான் முதுகு பின்பாக தூக்கி போட்டுட்டேன். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவன் பாவத்தை விலக்கி விட்டேன். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான கிருபையை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு பாருங்களேன். இந்த ஆசீர்வாதத்தை இந்த உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, நாம் தான் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்ட நாம் மீட்பர் வழங்கும் புதிய விஷயங்களை பிடித்துக் கொள்வது எப்படி அப்படி சொல்லி இந்த காரியத்தை முடிக்கிறேன். புதிய விஷயங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆண்டவர் புதிய காரியங்களை கொடுக்கும் பொழுது அதை எப்படி பற்றிக்கொள்வது? எப்படி பற்றிக்கொள்வது? இல்லை நம்ம இழந்து விடுவோம். அந்த புதிய காரியம் தான் நம்ம செஞ்சிருக்காருன்னு புரியாம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலே போய்விடும். அப்போ நமக்காக ஆண்டவர் மீட்பர் வழங்குகிற புதிய விஷயங்களை புதிய காரியங்களை பற்றிக்கொள்வது எப்படி என்று 7 படிகள் இருக்கிறது. 7 ஸ்டெப்ஸ். முதலாவது, மீட்பர் செய்யும் புதிய காரியங்களை பிடித்துக்கொள்ள செய்ய வேண்டிய முதல் படி, தேவன் யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியம் நிச்சயம் செய்யத்தான் போறார். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்?
நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்று உங்களுக்கு முதலாவது தெரியணும். அவர் யாருன்னு தெரியாம நீங்க எப்படி அவர் புதிய காரியங்களை செய்ய முடியும்? அவர் யாரு? அவர் உண்மை உள்ள மீட்பர். அவர் யாருப்பா? அவர்தான் உண்மை உள்ள மீட்பர். அது எங்க இருக்கு? ஏசாயா 43 அதிகாரம் 16 வசனம். அது சமுத்திரத்திலே வழியும் வழிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்குகிற உண்மையுள்ள மீட்பர். என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சமுத்திரத்தில் வழி தெரியுமா? தெரியாது. வழி தெரியவே முடியாது. ஆனா அதுல விட வழியை காட்டுவார். தண்ணீர் பாதை தெரியுமா? தெரியாது. ஆனாலும் எனக்கு சமுத்திரத்தில் வழியையும் எனக்கு வழியை தண்ணீர் பாதையும் உண்டாக்குகிறவரே நான் வணங்குகிறேன். அப்படிப்பட்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அவர் உண்மையுள்ள மீட்பர் என்கிற நம்பிக்கை என்பது புரிதல், அங்கு நினைவு கொள்ளுதல் உங்களுக்கு வேண்டும். இரண்டாவது, பழைய நினைவுகள், தோல்விகள் மற்றும் வெற்றிகளை தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். பழைய கஷ்டத்தை மட்டும் இல்ல, வெற்றியை கூட அவர்கிட்ட கொடுங்க. வெற்றி அவர்கிட்ட கொடுக்கறேன்னு என்னால தான் நடந்துச்சு, இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நான் இப்படி செஞ்சேன், அதனால தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க. அப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய அவங்களால கஷ்டம் வந்துச்சு, இவங்களால வேதனை வந்துச்சு, அதையும் என்னால இவ்வளவு ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் இப்படி செய்ததுனால இதெல்லாம் கிடைச்சிச்சுங்கிற ஆசீர்வாதத்தையும், இது ரெண்டையும் உங்களுக்கு வேண்டாம். அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஸோ வெற்றியும் ஒப்படைங்க, தோல்வியும் ஒப்படைங்க. அப்படி ஒப்படைச்சா என்ன ஆகும்? முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் என்று ஏசாயா 43:18 சொல்லுகிறது. ஸோ முதலாவது, தேவன் யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் உண்மை உள்ள மீட்பார். அவர் சமுத்திரத்தில் வழியையும் வழிய தண்ணீரில் பாதைகளை உண்டாக்குகிறவர். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? பழைய நினைவுகள், தோல்விகள் மற்றும் வெற்றிகளை தேவனுடன் ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம் என்று ஏசாயா 43:18 சொல்லுகிறது. மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மனதை புதுப்பிக்கவும். உங்க மனம் புதிதாகவில்லை என்றால் உங்களால அந்த புதிய ஆசீர்வாதத்தை அது அந்த ஆசீர்வாதம் தான் சொல்லி அது கிரகித்துக் கொள்ள கூட முடியாது. எப்படி சொல்லலாம்? கர்த்தர் பார்ப்பது போல் நம்ம பார்க்க வேண்டும். உலகத்தை நம்ம மாம்ச கண்ணில் பார்க்காதீங்க. தேவன் எப்படி நோக்கி பார்த்தாரோ அப்படியாக உங்க காரியத்தை பாருங்க. அப்பொழுதுதான் உங்க மனது புதிதாகும். உதாரணத்துக்கு எலிசா ஜெபம் பண்ணும் போதுதான் எலிசாவின் வேலைக்காரனுக்கு பரலோகத்தின் ராணுவத்தை பார்க்க கண்கள் திறக்க முடிஞ்சிச்சு. அதுவரை திறக்க முடியல, பயந்தாரு. ஐயோ, இல்லை நம்ம அடிக்க வந்துட்டாங்க, நம்ம சாவடிக்க போறாங்க, சிறிய ராணுவம் வந்துருச்சு, அவ்வளவுதான் அப்படி துடிக்கிறான். அப்போ கண்கள் திறந்து பார்க்கணும். உங்கள் மனதை புதிதாகும் பொழுதுதான் அந்த பிரச்சனை கூடாக ஆண்டவர் செயல்படுவதை உங்களுக்கு பார்க்க முடியும். உங்கள் மனதை புதிதாக்குங்கள். மூன்றாவது. நான்காவது, விசுவாசத்தில் பதில் அளிக்கவும். அவிசுவாசத்தில் இல்ல, கண்கள் காண்கிற காட்சியில காணாததை நம்புகிறத விசுவாசம், காணாததை நம்புகிறதா நம்பிக்கை. விசுவாசத்தில் பதிலறிங்கள். புதிய வழி பெரும்பாலும் எதிர்பாராத இடத்தில் தான் தோன்றும். நீங்க நினைச்ச வழியில அது நடக்காது, நினைக்க முடியாத வழியில அது நடக்கும். ஏனென்றால் ஏசாயா 43:19 என்ன சொல்லுது? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்கள். அப்ப நான் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு புதுசா இருக்கும், நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து அது வரும். சோ அதனால எது நடந்தாலும் அது விசுவாசத்தினாலே நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இவங்க இப்படி செய்வாங்க, இதன் மூலமா கிடைக்குமா, இது இது நடக்கிறதுனால அது கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. என்ன செய்ய சொன்னாரோ விசுவாசத்தினால ஏன் என்று கேட்காமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன் நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அது அறியீர்களா? அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, ரசம் குழஞ்சி போச்சு, எனக்கும் உனக்கும் என்ன ஸ்திரீன் வேலை வரவில்லைன்றார். அவங்க சொன்னாங்க, வேலைக்காரரே இயேசு சொல்றதை செஞ்சிருங்கன்னு. அவ இயேசு தண்ணீர் ஃபுல்லா நிரப்புங்க. இவங்க கேட்டுருக்கலாம், கல்ச்சாடி இது கை கால் கழுவுறதுக்காக தண்ணி கழுவுறது, இதையே இப்ப கொடுக்குறீங்க, ஜனங்களுக்கு சாப்பாடே இல்லை, குடிக்கிறதுக்கு ரசம் இல்லை, கை கால் கழுவுறதுக்கு தண்ணி ஊற்ற சொல்லுங்க, என்ன பிரயோஜனம் அப்படிங்க அவங்க கேட்கவே இல்லை. என்ன அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னபடி கை பேசாத. அவர் என்ன சொல்லாது, தண்ணி ஃபுல்லா நிரம்பிட்டாங்க. இப்ப என்ன சொல்லணும்? முண்டுக்கும் முண்டா கூட ஒண்ணு இல்லையே. முண்டு எடுக்கும் பொழுது அது தண்ணீர் ரசமாக மாறிவிட்டது. அந்த வினாடி, அந்த தருணம் அது யாருக்குமே தெரியாது, தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால எல்லாத்தையும் விசுவாசத்துல பதில் அளிச்சா மாத்திரமே தண்ணீரை ரசமாக்குகிற நேரம், அந்த தருணத்தை நாம் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா தண்ணீரே இல்லைன்னா தண்ணீரை எப்படி ரசமாக்க முடியும்? இதெல்லாம் முடியாத. கச்சாடியில தண்ணீர் நிரப்பது பிரோஜனமே இல்லை, தக்கிச்சா தண்ணீர் எப்படி ரசமாக மாறும்? தேவன் நாம மகிமைப்படும். ஏனென்று கேட்காதீங்க. புதிய வழியில எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ரசம் வந்துச்சு, கால் கழுகுற தண்ணீர்ல இருந்து ரசம் வந்துச்சு. அதனால் விசுவாசத்தினாலே பதில் அளியுங்கள். அடுத்து, ஏன்னா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? ஐந்தாவது என்ன செய்ய வேண்டும்? ஜீவ தண்ணீர் மூலம் உங்கள் ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஜீவ தண்ணீர் யாரு? பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுடைய ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவி எதால புதுப்பிக்கணும்? பரிசுத்த ஆவியினால, மாம்சத்தின் கிரியையினால புதுப்பிச்சிடாதீங்க. அப்போ ஆவியாளர் கீழ்ப்படிய மாட்டீங்க, மாம்சத்துக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யவே மாட்டீங்க, தர்க்கிக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது ஏசாயா 43:20 நான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படிதான் அந்த சமாரிய ஸ்திரீ, தண்ணி வேணும், தண்ணி வேணும், உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுங்க, எங்க சீக்கிரம் கொடுங்க, நான் இங்க வரமாட்டேன், எல்லா பொம்பளைங்க என்ன கேவலமா பேசுறாங்க, ஜீவ தண்ணீர் கொடுத்துட்டா எப்போதுமே என்கிட்ட இருக்கும், நான் வந்து தண்ணி கொள்ளவே வேண்டாம், கொள்ளவே வேண்டாம், கொடுங்க.
நான் தான்ப்பா அந்த ஜீவத்தை நீர் அதை தேவனை ஆவியா உண்மையோடும் தொழுது கொள்வதே உண்மையான ஆராதனை. அப்படியா இந்த அப்படி என்று சொல்லி அவள் வாழ்க்கையில் நடந்த காரியம், அவள் செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினவன நான் எவ்வளவு பாவி என்று உணர்ந்து சொம்ப வச்சுட்டு கிராமத்துக்குள்ள போய் நான் ஒருத்தர் பேசினாரு, அவர் என்னை பத்தி தான் சொல்லிட்டாரு, அவர் தான் மெசியா வந்து பாருங்கள். யாரை பார்த்து பயந்து ஓடணும்னு நினைச்சாலும் அவங்க கிட்டே தைரியம் போய் என் கதவுக்கு யாரும் தட்டிடக்கூடாது, நான் கதவை திறக்கிறத கூட யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க வீட்டுக்கே போய் அந்த அம்மாவே கதவை தட்டி சொல்லுது. அதே மாதிரிதான் ஜீவத்தினின் மூலம் உங்க ஆவியை புது புது புத்துணர்ச்சி பெறுங்கள். ஏனென்றால் நான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தாகத்துக்கு வனாந்திரத்து தண்ணீரையும் அபாந்திரமுள்ள ஆறுகளை உண்டாக்குகிறவராக இருக்கிறேன். முதலாக ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டு பகிரங்கமாக சுவிசேஷத்தை அறிவித்தாள் என்றால் அது சமாரிய ஸ்திரீ தான். அவர் ஆவியின் பலத்தினால போய் செய்தாங்க. ஆறாவது களி கூறுங்கள், கர்த்தரோட துதியை அறிவிக்கவும். களி கூறணும், எந்த சுச்சுவேஷன்லையும் களி கூற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சுச்சுவேஷன் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு கை தட்டி நல்ல பிரச்சனை வரட்டும் அப்படி அல்ல. பிரச்சனை நடுவிலே நீங்கள் ஆவியிலே கறி கூறுங்கள். நீங்கள் தேவோட பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது உங்கள் எந்த பிரச்சனையும் உங்க சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ எடுக்கவே எடுக்காது. துதியை அப்ப கூட துதிப்பீங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. முக்கியமா நீங்க கஷ்டத்தில் இருக்கும் போது ஆண்டவர் புதிய பாடலை கொடுப்பாரு. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். நீங்க சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த சகோதரி, என்னை எல்லாரும் கைவிட்டாங்க, என் கணவர் கூட என்கிட்ட பேசல, எனக்கு யாரும் இல்லாத சூழ்நிலை, எல்லாரும் வெறுக்கப்பட்டுட்டேன். அந்த டயத்தில் அழுதாவது ஜெபிச்சு ஆண்டவர் புதிய பாடலை கொடுத்த அந்த சகோதரி உஷா கூட இப்ப புதிய பாடலை பாடியிருக்காங்க. அவங்க அதுதான் சொல்றாங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், அப்போ எனக்கு புதிய பாடலை கொடுத்து அந்த பாடலை பார்க்கும்போது அவங்க யூடியூப்ல போட்டிருக்காங்க, அத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்று அவ்வளவு அருமையான ஒரு பாடல். அது சாதாரணமாக வருவதில்லை. பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் நடுவில் கடந்து போய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும் போது புதிய துதியை ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய பாடலை அந்த அம்மா பாடி இருக்கிறாங்க. அவங்களோட ஊழியம் வளரட்டும், நம்ம ஜெபிப்போம். ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்காது கேட்கும் பொழுது. களி கூறுங்கள், கர்த்தருடைய துதியை அறிவிங்க, ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 41:21 சொல்கிறது. இறுதி 7வது படி, கர்த்தரின் புதிய செயல்களை உங்கள் வாழ்க்கை மூலமாக பிரதிபலிக்கும். எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு உன் வாழ்க்கை மூலமாக இயேசுவை பிரதிபலிக்காம நீங்க இன்னும் மாம்ச வாழ்க்கையை வாழ்ந்துனா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் என்ன பயன்? எல்லாமே வேஸ்ட். அதனால ஏசாயா 43:10 சொல்றாங்க, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசரும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்து முதலாவது சாட்சி, அவரை பின்பற்றுகிற நாம் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனுக்கு நம் வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்கணுமா? நம்ம நிச்சயமாக பிரதிபலிக்குவேன். அதுதான் சாட்சி. அப்படி நீங்க பிரதிபலிக்கும் போது இன்னொரு புதிய காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்வாரு. சாட்சிகளாக பிரதிபலிப்பது எளிதல்ல, மிகவும் கஷ்டம். மிகவும் ஈஸியா சொல்லிடலாம் சகோதரி என்று சொல்லி இப்ப செய்ய சொல்லி, ஆனா கடினமானது. ஆகவே புதிய ஆசீர்வாதத்தை பெற 7 படிகள். முதலாவது, தேவன் யார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். முதலாவது. இரண்டாவது, கடந்த காலத்தை விட்டு விடுங்கள். இரண்டாவது. மூன்றாவது, உங்கள் மனதை புதுப்பியுங்கள். நான்காவது, விசுவாசத்தினாலே எதுக்கும் பதிலளிங்க, அவிசுவாசத்தினால மாம்சத்தினாலே அல்ல. ஐந்தாவது, உங்கள் ஆவியை புதுப்பியுங்கள். ஆறாவது, துதியில் களி கூறுங்கள். ஏழாவது, அவர் கிரியைகளை பிரதிபலியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. நிஜமாக சொல்றேன், இந்த வசனத்தின் படியாக நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாக நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. நிஜமாக இந்த அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்ப போகிறார். உண்மையான புதிய காரியம், இதுவரை நீங்க பார்க்காத காரியம், நீ சிந்திக்காத காரியம், முடிந்து போயிட்டு இந்த காரியத்தை ஆண்டவர் புதிதாக்குகிறார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நாம இருக்கிறோமா? நாம அவரை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அப்படி பிரதிபலிக்கும் போது, சாட்சியாக இருக்கும் போது, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுக்கும், ஊழியத்திலே, வாழ்க்கையில, வேலையில, எல்லாவற்றிலும் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.